நம்ம ஏற்கனவே வாதத்தில் உள்ள 80 வெரைட்டியும் எப்படி வருது, அதில் உள்ள கீழ்வாய்வு எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் முக்கியமாக காளாஞ்சக வாதம் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குது. இது வந்து சொரியாசிஸோட சேர்ந்தது, சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து சொரியாசிஸ் ரொம்ப சிவியர் கண்டிஷனில் வரக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்ளம் தான். சொரியாசிஸ்னால் நமக்கு தெரியும், அது ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர். உடம்புலலாம் ஸ்கின்ல ரேஷஸ் இருக்கும், பிளேக்ஸ் மாதிரி அந்த ஸ்கேல் அப்பியரன்ஸ் இதெல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு. இப்போ இந்த சிவியர் கண்டிஷனில் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் என்ன பண்ணுவோம்னா, எல்லா ஜாயின்ட்லேயுமே கரடு கட்டி அந்த ஜாயிண்ட்டில் இன்ஃப்ளமேஷன் மாதிரி ஆகி ஒழுங்காக நடக்க முடியாது. அந்த சந்துகள் ஜாயின்ட்ஸ்லாம் ஃபங்க்ஷன் இருக்காது, கம்மியாயிடும். அவங்க நடக்க முடியாமல் ரொம்ப உடம்பு வெளுத்திருக்கும். கபக்குற்றம், அதாவது அவங்களுக்கு சளி பிரச்சனை, காய்ச்சல் இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளமும் காட்டும். ரொம்ப சிவியர் கண்டிஷனில் மயக்கம் வரும். இதை பழைய காலத்து சித்தர்கள் எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கே வியப்பாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாதமாம் கால் கையில் குரங்கிரண்டும் வகுத்து சந்து முறுக்கியே குடைந்து நொந்து நாதமான் நடைதானும் தான் கொடாமல் நலிந்துமே முடமாகி கரடு கட்டி சேதமான் சடந்தானும் மிக வெளுத்து தினவோடு சிறங்குமாய் சேர்ப்பமாகி காதமாய் அரிசியோடு மயக்கமாகும் கருதியே காளாஞ்சகமாம் வாதமாமே. இவ்வளோ டீட்டெயிலாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் குறிகுணத்தோடு இருக்கும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்கிறதா கஷ்டம். அதனால் சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் இந்த காளாஞ்சக படைக்கு ப்ராப்பரான குறிகுணங்கள், நாடி நடை, சிகிச்சைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர்கிட்ட கேட்குறது, டாக்டர் சித்தால நம்ம ஒரு தடவை க்யூர் பண்ணால் திரும்ப வந்துடுமா அப்படின்னு. இதை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி நம்ம சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணால் திரும்ப அவங்களுக்கு வரைக்கும் சான்ஸே இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிறைய கேஸ் நான் ட்ரீட் பண்ணி 10 years ஆகி கூட திரும்ப வரல. ஸோ இது அடிஷ்னலாக நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம், சொரியாசிஸ் வந்தாச்சுனாலே ரொம்ப வெக்ஸ் ஆகி ஃபிட்டப் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நீங்கள் போகவே வேண்டாம். இது விஷயமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை ஆலோசனையோ தேவைப்பட்டது அப்படின்னா தாராளமாக டயக்னோஸ் சித்த மருத்துவமனை நீங்கள் அணுகலாம்.